ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா முதல் லெசன் என்னது? ஃபர்ஸ்ட் லெசனு நமது சுற்றுச்சூழல். சரிங்களா? இதில் பயிற்சி நம்பர் 1.1. இதில் மக்கிய தொழு உரம் தயாரிக்க தேவைப்படும் பொருள்களை மட்டும் உரக்குழியுடன் கோடிட்டு இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே தாவரங்களின் இலைகள், நெகிழி கழிவு, மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் உணவு கழிவுகள், உடைந்த கண்ணாடிகள், பயிர்களின் சக்கை. இங்க கொடுத்துருக்கிறது உரக்குழி. சரிங்களா? இதுல இணைக்க சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் மக்குமோ அதை இது கூட இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நெகிழி கழிவு அப்படிங்கிறது என்ன? நெகிழி கழிவு அப்படிங்கிறது பிளாஸ்டிக் பையு, பிளாஸ்டிக் கவரு, இதெல்லாமே. சரிங்களா? டப்பா அதெல்லாம் வருது இல்லையா? அது எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நெகிழி கழிவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா அது மக்கவே மக்காது. சரிங்களா? அதனாலதான் இப்ப கண்ணாடி துகள்களும் மக்காது. சரிங்களா? அதனாலதான் நம்ம அதை இதோட இணைக்கல. இப்ப உணவு கழிவுகள், பயிர்களின் சக்கை, மாட்டுச்சாணம், தாவரங்களின் இலைகள், இந்த 4ஐயும் என்ன பண்ணணும்? இது கூட நீங்க இணைச்சுக்கோங்க. சரிங்களா? இதே கலர் தான் பயன்படுத்தி இணைக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்க பயன்படுத்தி இங்க கோடிட்டு இணைச்சுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்போ பயிற்சி நம்பர் 1.2. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பசுந்தாள் உரமாக மாறக்கூடியவற்றை மட்டும் எடுத்து எழுதுக. சரிங்களா? அதாவது பசுந்தாள் உரமாக இலை தலைகள் மூலமா நமக்கு என்னென்ன உரம் மாறுது அப்படிங்கிறத இங்க கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா? மாட்டுச்சாணம், கொழிஞ்சி செடி, நெகிழி, புதர் செடி, இலை தழைகள். இதுல எது வரும்? கொழிஞ்சி செடி, புதர் செடி, இலை தழைகள் மட்டும்தான் வரும். நெகிழினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் வரும். அதே மாதிரி மாட்டுச்சாணம்ங்கிறது என்னது? விலங்கோட எரு. அதனால அது இதுல வராது. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது 1.3 படிப்பேன் எழுதுவேன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? மக்கிய தொழு உரம் என்றால் என்ன? விலங்குகளின் கழிவுகள், தாவர கழிவுகள் மற்றும் பண்ணை கழிவுகளை ஒரு குழியில் இட்டு சிதைவடைய செய்வதன் மூலம் மற்க செய்வது. போதுங்களா? சிதைவடைய செய்யறதுன்னா என்னது? மக்கணும்னு சொல்றது. அது மக்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்படியே உரு தெரியாம கருப்பு கலர்ல பவுடர் மாதிரி ஆயிரும். அதுக்கு பேர் தான் என்னது? மக்கு. மண்ணோட மண்ணா அது மாறிடும். அதுக்கு பேர் தான் மக்கறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பெறப்படும் உரம் தான் என்னது? மக்கிய தொழு உரம் எனப்படும். சரிங்களா குட்டீஸ்? நீங்க இதை என்ன பண்ணுங்க, பொறுமையா பார்த்து ஒவ்வொரு வார்த்தையா நீங்க ஒவ்வொரு எழுத்தையும் என்ன பண்ணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பொறுமையா பார்த்து எழுதணும். சரிங்களா குட்டீஸ்? அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா உங்களுக்கு நாங்க கேள்வி பதில், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்லப்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். சரிங்களா குட்டீஸ்? நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இதை பொறுமையா இதை பார்த்து முதல் கேள்வியை எழுதிடுங்க. இப்ப நாம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இப்ப இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கை உரத்தின் வகைகள் யாவை? இயற்கை உரத்தின் முக்கிய வகைகள் அப்படின்னு இங்க ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எழுதுறது இருக்கு இல்லையா, முக்கிய வகைகள்னு எழுதுறோம் இல்லையா, இது கூட நீங்க என்ன பண்ணலாம், வேற கலர்ல இங்க எழுதிட்டு கீழே ப்ளூ கலர்லயோ இல்ல வேற உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்ல நீங்க 2 கலரா கூட இங்க நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஒர்க் புக்கை கொடுக்கும்போது மிஸ்ஸே பார்த்து உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க, ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க. சரிங்களா குட்டீஸ்? இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தொழு உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம். சரிங்களா? இது கரெக்டா பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பசுந்தாள் உரத்திற்கும் விலங்கு எருவிற்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க, இங்க முதல் கேள்வியில நம்ம அங்க பார்த்தோம்ல, இங்க மாட்டுச்சாணம், கொழிஞ்சி செடி, நெகிழி, புதர் செடி, இளைய தலைகள் கேட்டாங்கல்ல. இதுல நம்ம ஏன் மாட்டுச்சாணத்தை இது கூட சேர்த்தல அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான கிளாரிபிகேஷன் பாருங்க இங்க கொடுத்துட்டாங்க. பாருங்க, இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும், டவுட் கிளியர் ஆயிடும். சரிங்களா? இப்ப பாருங்க, பசுந்தாள் உரம்னா என்ன அப்படிங்கறது இங்க கொடுக்குறாங்க. விலங்கு எருனா என்னன்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது என்னது? பசுந்தாள் உரம் அப்படிங்கிறது இது செடிகள், இலை தழைகளை நிலத்திலேயே மற்க செய்வதன் மூலம் கிடைக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கொழிஞ்சி, அவுரி இலைகள்
தக்கை பூண்டு, இதெல்லாம் என்னது இலை இலைன்னு கூட சேர்த்திக்கணும். கொழிஞ்சி இலை, அவுரி இலை, தக்கை பூண்டு இலைகள் அப்படின்னு நம்ம சேர்த்திக்கணும். சரிங்களா? அதே மாதிரி விலங்கு எருல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஆடு மாடு போன்ற விலங்குகளின் சாணம் மற்றும் சிறுநீரிலிருந்து கிடைக்கிறது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு என்னது, மாட்டுச்சாணம், ஆட்டு எரு. சரிங்களா? ஓகே, எருனா என்னது, சாணம் தான். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது இந்த கேள்வி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பொறுமையா பார்த்து எழுதுங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நீ விவசாயியாக இருந்தால் இயற்கை உரத்தை பயன்படுத்துவாயா, செயற்கை உரத்தை பயன்படுத்துவாயா, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த உரத்தை நீ பயன்படுத்துவ, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இங்க கேக்குறாங்க. இப்ப நீங்க என்ன பதில் சொல்வீங்க அதுக்கு? நான் இயற்கை உரத்தையே பயன்படுத்துவேன். ஆமா தானே? அப்பதானே நம்ம நிலம் வந்து கெட்டு போகாம இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? இயற்கை உரம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதன் மூலம் விளையும் உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானவை. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா கொஸ்டினுமே படிக்கும் போது புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. சரிங்களா? ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா உங்க மனசுல சாதாரணமாவே உங்களுக்கு பதிஞ்சிரும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? சரி, இப்ப பார்த்து இதை பொறுமையா எழுதுங்க. இந்த ஸ்கிரீனை நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதி பார்க்கலாம். ஓகே, இதுல 1.4 பயிற்சி நம்பர் வந்து 1.4 செடியின் வளர்ச்சியை உற்று நோக்கி பதிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம வந்து ஒரு செடி வளர்த்தினோம்னா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு செடியை ஒரு விதையை போட்டு ஒரு செடியை முளைச்சு அதுக்கப்புறம் அது எப்படி எல்லாம் வளர்ந்தது அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்துட்டு இங்க வந்து அதோட குறிப்புகளை இங்க எடுத்து எழுதுற மாதிரி நம்ம இங்க காமிக்கிறோம். ரிப்போர்ட். ஓகேங்களா? சோ அதை தான் இங்க செடியின் வளர்ச்சியை உற்று நோக்கி பதிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப முதல் வாரத்துல எப்படி இருக்கும், விதை முளைக்க தொடங்கியது, அதே மாதிரி நீர் மற்றும் இயற்கை உரம் சேர்த்து வளர்க்கப்படும் செடியில் ஏற்படும் மாற்றங்கள். ஓகேங்களா? இதுல வந்து நீர் மட்டும் ஊற்றி வளர்க்கப்படும் செடியில் ஏற்படும் மாற்றங்கள். இதுல தண்ணி மட்டும் ஊத்துறாங்க, இதுல இயற்கை உரமும் சேர்த்து இதுல வந்து இந்த செடிக்கு சேர்த்து வளர்த்துறாங்க. அப்ப எப்படி வந்து அந்த செடி வளருது அப்படிங்கறத இங்க நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்குறோம். சரிங்களா குட்டீஸ்? இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விதை முளைக்க தொடங்கியது, விதை இதுலயும் முளைக்க தொடங்கியது, செடி 2 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கு, இதுல 4 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கு, இலைகள் எப்படி இருக்காம், பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செடி மெதுவாக வளர்கிறது, செடி நன்கு வளர்ந்து 4 இலைகள் வந்துள்ளன. இது செடி மெதுவா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இங்க வந்து இயற்கை உரம் சேர்த்திருக்கிறதுனால இது எப்படி வந்திருக்கான், 4 இலை அதுல துளிர் விட்டுருச்சு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அப்ப இதை விட இது கொஞ்சம் வேகமா வளருது அப்படிங்கறத இங்க எடுத்து காட்டுறாங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, வளர்ச்சி குறைவாக உள்ளது, செடி கிளைகளுடன் செழிப்பாக தெரிகிறது. இது கொஞ்சம் வேகமாவே என்ன பண்ணுது, தளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருது. செடி மெலிதாக உள்ளது, செடி அடர்த்தியாகவும் நல்ல உயரமாகவும் வளர்ந்துள்ளது. அப்ப நமக்கு என்ன தெரியுது, நீர் மற்றும் ஊத்தி வளர்த்துறதை விட இயற்கை உரம் சேர்த்து நம்ம வளர்த்தும் போது அந்த செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படிங்கறது தான் இங்க நம்ம ரிப்போர்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை எழுதும் போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஏன் தண்ணி ஊத்தி மட்டும் வளர்த்தணும், ஏன் வந்து இயற்கை உரங்களை வந்து நம்ம சேர்த்து போட்டு வளர்த்தணும் அப்படிங்கறதையும் நமக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். நீங்க இதை என்ன பண்ணுங்க, பொறுமையா மெதுவா என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வார்த்தையா கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது 1.5 பயிற்சி நம்பர் 1.5 பாடநூல் பக்க எண் 72 மற்றும் 73 கொடுக்கப்பட்டுள்ள கால்நடை இனங்களின் படங்களை பார்த்து பெயர்களை எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் என்னென்ன வகையான மாடுகள், அவங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை தான் இங்க எழுதியிருக்கோம். நீங்க இது என்ன பண்ணுங்க, இது வந்து கிர் அப்படிங்கிற மாடோட பேரு, இது வந்து காங்கயம் மாடு, சாகிவால்ங்கிற மாடு, இது வந்து ஹல்லிகார் அப்படின்னு ஒரு மாடு, இதோட பேரு, இந்த மாட்டினுடைய பேர் இது. சரிங்களா? இது வந்து ஜெர்சி மாடு, இது உம்பளச்சேரி அப்படிங்கிறது இந்த மாட்டுடைய பேரு. இப்ப நீங்க சந்தைக்கெல்லாம் போனா எந்த வகையான மாடு வேணும்னு ஒருத்தர் கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க அவங்க கிட்ட, எனக்கு வந்து காங்கயம் மாடு வேணும், எனக்கு வந்து கிர் மாடு வேணும், நல்லா பால் கறக்கிற மாதிரி வேணும், ஜெர்சி மாடு வேணும், இல்ல வந்து எனக்கு ஹல்லிகார் மாடு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, சாகிவால் மாடு வேணும் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த மாட்டினுடைய பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.6 பயிற்சி நம்பர் பஞ்சகவ்யம் தயாரிக்க தேவையான பொருள்களை பாத்திரத்துடன் இணைக்க. இங்க ஒரு பாத்திரம் மாதிரி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க. பால், இளநீர், நெய், வெல்லம், அதுக்கப்புறம் என்னது, தயிர், மாட்டின் சிறுநீர், மஞ்சள், மாட்டுச்சாணம். இதுல வந்து மஞ்சளை மட்டும் தவிர்த்துட்டு மீது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இது கூட இணைச்சிருங்க. சரிங்களா? இதுதான் என்னது, இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிற
பஞ்சகவ்யம்ங்கிற இந்த நீர் வந்து தயாரிக்கிறதுக்கான பொருட்கள். இது எதுக்காகனா உரமா பயன்படுத்துறாங்க, செடிகள் வளர்றதுக்கு உரமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா குட்டீஸ்? எல்லாத்தையுமே எதுக்காக அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து செய்யுங்க. பார்த்து நீங்க வந்து கோடிட்டு இணைக்கும் போது இந்த இந்த மாதிரி வந்து நம்ம இணைக்கிறது இந்த பஞ்சகவ்யம் தயாரிக்கிறதுக்கான பொருட்கள். இது நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா இது வந்து செடிகள் வளர்றதுக்கு உரமா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.7 படிப்பேன் எழுதுவேன். இதுல வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க, கால்நடைகளுக்கு ஏன் சத்தான உணவு கொடுக்க வேண்டும்? ஓகேங்களா? கால்நடைகளுக்கு ஏன் சத்தான உணவு கொடுக்க வேண்டும்? உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா தெரியும். அப்பதானே அது நல்ல பால் எல்லாம் கொடுக்கும், அது ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா? அதை தான் எழுதியிருக்கேன். கால்நடைகள் ஆரோக்கியமாக வளரவும், நோய்களிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும், நோய் எதிர்ப்பு திறன், அதுக்கும் எதிர்ப்பு சக்தி வேணும்ல, அப்பதானே அதுக்கு நோய் தாக்காம இருக்கும். அதுக்காக தான். அதிக பால் மற்றும் வேலை திறனை பெறவும் அவற்றுக்கு சத்தான உணவு கொடுக்க வேண்டும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப என்ன பண்ணணும், நீங்க பார்த்து பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இங்க வந்து பாருங்க, ஒரு சென்டென்ஸ் இங்க முடிச்சிருக்கேன், திருப்பி இங்க அடுத்த சென்டென்ஸ் இங்க கீழே ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க இங்கேயே ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, இங்க உங்களுக்கு இங்க இடம் இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து இங்கே எழுதுங்க. சரிங்களா? இங்க கண்டினியூ பண்ணி ஒரு இந்த கோடு வரைக்கும் கரெக்டா எழுதிட்டு ஒரு 3 லைன்லயே நீங்க இதை முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சக்கையில் அதிக அளவில் உள்ள சத்து எது? சக்கையில் அதிக அளவில் உள்ள சத்து நார்ச்சத்து. ஓகேங்களா? இப்ப இந்த சக்கையில் அதிக அளவில் உள்ள சத்து அப்படிங்கிறது வந்து கருப்பு கலர் இங்க்ல எழுதியிருக்கோம். இது வந்து தேவையா? கருப்பு கலர் இங்க்ல வந்து நம்ம எழுதணுமான்னு ஒரு அம்மா வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து இந்த இங்க்லாம் வந்து நீங்க வந்து கன்சிடரே பண்ணாதீங்க, இதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. அது வந்து ஆன்சருக்காக தான், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கலர் காம்பினேஷனுக்காக கொடுக்கறது தான். நீங்க உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிக்குதோ அதை நீங்க வந்து காம்பினேஷனா, நீங்க எப்படி இப்ப கோலம்லாம் போடும்போது நம்ம கலர் காம்பினேஷன் பார்த்து கொடுப்போம்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கலரும் ஆன்சருக்கு ஒரு கலரும் கொடுத்து எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதுக்காக தான் இப்படி கொடுக்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது ஒரே வார்த்தையில அதோட ஆன்சர் முடிஞ்சு போகுது இல்லைங்களா? அதனால நீங்க இதுக்கு ஒரு வேற கலர் கூட நீங்க கொடுத்துட்டு இங்க நார்ச்சத்துங்கிறதுக்கு வேற கலர் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதி பார்க்கலாம். இப்ப அடுத்த கேள்வி என்னது, கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சத்து செறிந்த உணவுகள் யாவை? கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சத்து செறிந்த உணவுகள் யாவை? சத்து செறிந்த உணவுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நமக்குலாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுனா நாம என்னென்னலாம் சாப்பிடுவோம்? அப்புறம் வந்து கேழ்வரகு கஞ்சி குடிப்போம், கம்பு வந்து சாப்பாடு சாப்பிடுவோம், ஹார்லிக்ஸ் வாங்கி குடிப்போம், பூஸ்ட் குடிப்போம், இதெல்லாம் நாம குடிப்போம் இல்லையா? இப்ப மாடுகளுக்கெல்லாம் என்ன நம்ம கொடுக்க முடியும்? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தானியங்கள் மற்றும் தவிடு இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உடனே நம்மளோட கம்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம என்ன சாப்பிடுவோம், உடனே மாடு என்ன சாப்பிடும். பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தானியங்கள் மற்றும் தவிடு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது பஞ்சகவ்யத்தின் பயன்கள் யாவை? ஓகே, இதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது பயிர்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் பூச்சிகளை விரட்டி நோய் எதிர்ப்பு திறனை தருகிறது. அப்ப இது ரொம்ப என்ன சொல்றது, இது வந்து ரொம்ப சக்தியா இருக்கிற ஒரு உரம். அது பஞ்சகவ்ய உரம்ங்கிறது என்னதுன்னா ரொம்ப வளர்ச்சியை கொடுக்குது, செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது, பூச்சிகளை வந்து விரட்டி நோய் எதிர்ப்பு திறனையும் தருது. ஓகேங்களா? நோய் தாக்காம இருந்தாதான் காய் நிறைய பிடிக்கும். ஆமா தானே? அப்பதானே காய்கள் நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்கும் செடிகள்ல. அதுக்காக தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வீட்லயே கூட மாடி தோட்டம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பஞ்சகவ்ய உரம் வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம் நீங்க யோசிச்சு செய்யலாம். சின்ன சின்ன செடிகளை நீங்க வீட்லயே வச்சு வளர்த்து அது மூலமா ஒரு கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி இதெல்லாம் நீங்க போட்டு அதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சு பார்க்கலாம். செய்யுங்க, அது மாதிரிலாம் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். செடிகள் வளர்த்துறதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயம், அதெல்லாம் நீங்க செய்யலாம். ஓகே, இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 1.8 தேடி திரட்டுவேன். இதுல வந்து உன் வீட்டில் வாங்கும் பால் உரையின் மீது குறிப்பிடப்பட்டுள்ள சத்துக்களை அட்டவணைப்படுத்துக. சரி, இப்ப இதுல வந்து நம்ம பால் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த பால்ல வந்து என்னென்ன மாதிரியான எனர்ஜி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம பால் வாங்கி நம்ம குடிக்கிறோம்ல, அந்த பால் பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறோம், அப்புறம் வந்து மாட்டுப்பாலும் வாங்கி குடிக்கிறோம். ஸோ அதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இங்க இருக்குங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஆற்றல் வந்து எவ்வளவு இருக்கான், 60 kcal கொடுத்துருக்காங்க. புரோட்டீன் புரதம் வந்து 3.2 கிராம் இருக்கு. கொழுப்பு வந்து 3.5 கிராம் இருக்கு. கால்சியம் வந்து 120 மில்லிகிராம் இருக்கு. இது வந்து எம்ஜினா மில்லிகிராம். சரிங்களா? ஓகே,
இப்ப நீங்க இதை என்ன பண்ணுங்க, பார்த்து பொறுமையா கரெக்டா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? அப்பதான் ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சு எழுதும் போது அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். சரிங்களா? அப்பதான் உங்க மனசுல ஈஸியா பதியும். சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். 1.9 பயிற்சி எண். ஓகேங்களா? இதுல முட்டையில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களில் விடுபட்டதை எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன 2 சத்து கொடுத்துட்டாங்க? கால்சியம் அண்ட் நீர் அப்படிங்கறத 2யும் கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னும் 2 சத்து என்ன வந்து அதிகமா இருக்கிறது? புரதமும் கொழுப்பு அல்லது விட்டமின்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். கொழுப்புன்னு சொல்லலாம், விட்டமின்கள்னு சொல்லலாம். சரிங்களா? அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல 2ல ஏதாவது, இது 2 ஏதாவது ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்தலாங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, புரதம், கொழுப்பு அல்லது வைட்டமின்கள் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது கரெக்டா பார்த்து என்ன பண்ணுங்க, பொறுமையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நோட்ல உங்களோட ஒர்க் புக்ல கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 1.10 பயிற்சி என்ன? படிப்பேன் எழுதுவேன்ல. இப்ப நம்ம முன்னாடி மாடுகளுடைய வகைகள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது கோழிகளுடைய பெயர்களுடைய வகைகள். கோழி இனங்களின் படத்தை பார்த்து பின்வரும் கோழிகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து கோழி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கோழி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தையில போய் கேட்டு வாங்கணும் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு என்ன தெரியணும்? இந்த கோழியோட பேர் தெரியும். எப்படி மொபைல் போன்லாம் வேணும்னா இன்னைக்கு வந்து இப்ப அப்டேட்டா இருக்கிற என்னென்ன மொபைல் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான். இப்ப இது கோழிகளுடைய இனங்கள் என்னென்ன இருக்கு, அவற்றின் பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து என்ன கோழி? இதோட பேர் பாருங்க, வெள்ளை லெக்கான் அப்படிங்கிறது இதோட நேமு. அடுத்தது கடக்நாத் அப்படிங்கிறது இதோட பேரு. அசீல் சண்டை கோழியாம், இது வந்து அசீல் சண்டை கோழி அப்படிங்கிறது இதோட பேரு. ஓகேங்களா? அடுத்தது சிட்டகாங் அப்படிங்கிறது இதோட நேமு. அப்புறம் பிரம்மா, கோச்சின் அப்படிங்கிறது. இதை கரெக்டா என்ன பண்ணுங்க, இது கூட கரெக்டா இந்த கோடுக்கு நேரா கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? ஓகே, எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். இதை பார்க்கும் போதெல்லாம் இந்த படத்தை வந்து கொடுப்பாங்கல்ல, இப்ப உங்களுக்கு இதை கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த கோழியோட போட்டோவை கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். இல்ல கடக்நாத் கோழி வந்து எங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, என்ன கடல்ல இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? வெள்ளை லெக்கான் கோழியை வந்து போட்டோவை கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கான ஆன்சர் பண்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்த பயிற்சி நம்ம பார்க்கலாம். அடுத்த பயிற்சி என்னது? 1.11 படிப்பேன் எழுதுவேன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பண்ணை பறவைகளிலிருந்து கிடைக்கும் பொருள்கள், பத்தியை படித்து விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவை பண்ணை, பறவைகளில் இருந்து கிடைக்கும் உணவுகள், பறவை கழிவின் பயன், பறவை இறகுகளின் பயன். பறவை பண்ணையில வச்சிருக்காங்க, பறவை பண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த பறவை பண்ணை மூலமா அவங்களுக்கு அந்த பறவைகள்ல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்ப பறவைகளிலிருந்து கிடைக்கும் உணவுகள் என்னென்ன? நமக்கு இறைச்சியா கிடைக்குது. சிக்கன் வாங்குறோமா, சண்டையான சிக்கன் வாங்கிடுவோமா? முட்டை சாப்பிடுறீங்களா டெய்லியும்? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு பறவைகளிலிருந்து கிடைக்கும் உணவுகள் என்ன? முட்டை, இறைச்சி. ஓகேங்களா? அடுத்தது பறவை கழிவின் பயன் சிறந்த இயற்கை உரமாகவும் மீன் உணவாகவும் பயன்படுகிறது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பறவை கழிவோட பயன் என்ன அப்படின்னா, இந்த பறவைகள் வந்து கழிவு போடுது இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுக்குவாங்க. அதுல இருந்து கீழே விழுகிற மாதிரி அந்த அந்த பூண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து கீழே விழுகிறத வந்து சேமிச்சு மீன்களுக்கு வந்து உணவா வந்து கொண்டு போய் அதுல போட்டுருவாங்க. இந்த ஏரியில வளர்க்குற இடத்துல, குளத்துல வளர்க்குறதுல அதுல எல்லாம் போட்டாங்கன்னா அந்த மீன்கள் வந்து இதை சாப்பிடும். அதே மாதிரி சிறந்த இயற்கை உரங்கிறதுனால இதை என்ன பண்ணுவாங்க, செடிகளுக்கும் கூட நீங்க இதை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா குட்டீஸ்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வந்து ஒரு இப்ப நம்ம பிரசன்ட்ல வந்து இருக்கிற ஒரு பறவை பண்ணையை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஈஸியா நீங்க மனசுல பதிய வச்சுக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? இப்ப அடுத்தது பறவை இறகுகளுடைய பயன் என்னென்ன அப்படின்றாங்க. அதாவது இந்த இப்ப சிக்கன் வாங்கும்போது நம்ம அந்த தோல் எல்லாம் மேல இருக்கிற அந்த இறகுகள்லாம் பிச்சிடுறாங்க இல்லைங்களா, எடுத்துருவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி இறகுகள் மூலமா என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தலையணைகள், மெத்தைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிக்கவும் இது பயன்படுகிறது. சரிங்களா? தலையணைனா என்னது? நம்ம வச்சு தூங்குறோம் இல்லைங்களா, அந்த மெத்தை இதெல்லாம் நீங்க நம்ம வீட்டுல பயன்படுத்துற பொருட்கள் தான். இங்க அலங்கார பொருட்கள்னா இந்த சில அலங்கார பொருட்கள், மேஜை மேல வைக்கிற பொருட்களுக்கெல்லாம் கூட இதை வந்து என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்த பயிற்சி பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இதை பொறுமையா பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 1.12
12 தேனீக்களின் பணிகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரி, ஓகே. இப்ப என்ன மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. முட்டைகளை கருவுறச் செய்யும், தேனை சேகரித்து கூட்டை சுத்தப்படுத்தும், ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடும். ஓகே, இது எதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்கிறது இதுதான் என்னது? ராணி தேனி. ஓகேங்களா? இது வந்து ஆண் தேனி, இது வந்து வேலைக்கார தேனி. ஓகேங்களா? தேனீக்கிட்ட போனோம்னாலே அது நம்மள கொட்டிரும். ஆனா வந்து அதை வந்து வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்காக இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் இங்க வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தந்திருக்காங்க. சரியா? ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரைக்கும் இது வந்து கொடுக்குமா. சரிங்களா? அதே மாதிரி முட்டைகளை வந்து கருவுற செய்யுமா, இதுதான் வந்து இது கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வேலைக்கார தேனின்னு இந்த சின்ன தேனி இருக்கு பாருங்க, இதுதான் என்ன பண்ணுதான்? தேனை சேகரித்து கூட்டையே சுத்தப்படுத்துறது இதுதான். தேனை போய் எடுத்துட்டு வந்து பூல இருந்து எடுத்துட்டு வந்து இதுதான் கொடுக்குது இந்த கூட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு. சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ணும், இந்த ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி அப்படிங்கிறது என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்க, கரெக்டா பார்த்து உங்களுடைய ஒர்க் புக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பொறுமையா ஒவ்வொரு எழுத்தா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பயிற்சி எண் 1.13. அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, தேனீக்களிடமிருந்து பெறப்படும் பயனுள்ள பொருள்கள் என்ற தலைப்பில் உள்ள பத்திகளை படித்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரி, இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமியான ஹீமோகுளோபினின் அளவை அதிகரிக்க தேன் பயன்படுகிறது. நம்ம தேன் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ரத்தத்தினுடைய உங்களுக்கு வந்து ரத்தத்தினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அடுத்தது, தேன் ஆன்டிசெப்டிக் பண்பையும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பையும் பெற்றுள்ளது. தேன் சாப்பிட்றதுனால நமக்கு ஆன்டிசெப்டிக்னா என்னது, எதிர்த்து போராடுறது. நமக்கு ஏதாவது நோய் வர மாதிரி இருக்குன்னா கூட இந்த தேன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, டெய்லியும் ஒரு ஸ்பூன் நம்ம தேன் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நமக்கு வந்து காய்ச்சலோ, நமக்கு வந்து அடிக்கடி வந்து இருமலோ, சளி இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து வரவே வராது. ஓகேங்களா? இந்த பாக்டீரியாவெல்லாம் நம்ம கிட்டயே வந்து அண்டவே விடாது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாருங்க, இந்த எழுத்துக்கள்லாம் புதுசா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா பார்த்து இந்த தீரியா பாக்டீரியா கரெக்டா எழுதணும். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, தேன் வந்து ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் பயன்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆயுர்வேத யுனானி அப்படிங்கிறது வந்து இந்த உங்களுக்கு வந்து இப்ப நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் பண்றோம் இல்லைங்களா, டைரக்டா போய் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி ஊசி எல்லாம் போட்டுக்கிறோம்ல, அது வந்து உங்களுக்கு நார்மலா வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வருவாங்க. இது வந்து ஆயுர்வேதம் யுனானின்னு ஒரு படிப்பு படிச்சுட்டு சித்த வைத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுர்வேதம், யுனானி, சித்த வைத்தியம் இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேன்ல தான் வந்து மருந்தை வந்து கொடுத்து கலந்து தருவாங்க. மருந்து அதுலதான் நீங்க கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது, உயவு பொருள்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பில் தேன் மெழுகு பயன்படுகிறது. ஓகேங்களா? தேன் மெழுகு அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளேயே இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும். அதை தான் வந்து என்ன பண்றாங்க, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப மெழுகுவர்த்தியில எல்லாம் பாருங்க, முழுன்னு அப்படியே உங்களுக்கு நீளமா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு மெழுகுவர்த்தி எல்லாம் வந்து நம்ம கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா ஏற்றி வைப்போம்ல, அந்த மெழுகுவர்த்தி வந்து கேண்டல்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதை வந்து அந்த மெழுகுக்கு வந்து இதை பயன்படுத்துறாங்க. அடுத்தது, தேன்கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக தேன் மெழுகு தேனீக்களால் தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது. தேன் மெழுகுங்கிறது எங்க சுரக்கப்படுதான், அந்த தேன்கூட்டின் அறைகள்ல அமைப்பதற்காக தேனீக்களாலேயே சுரக்கப்படுறதா அந்த தேன் மெழுகு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப இந்த தேன் மெழுகுங்கிறது தனியா வேற எங்க இருந்தும் கிடைக்கல, அங்க அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் இருக்கும். தேன் மெழுகுங்கிறது அந்த கூட்டிலேயே தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா பார்த்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது வந்து 1.14 கதையை படித்து வினாக்களுக்கு விடையளி. சரிங்களா? இப்ப இதுல வந்து நானே பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையுடைய பெயர் சொல்லியிருக்காங்க. கணியன் விளையாடி விட்டு களைப்பாக வீட்டிற்கு வந்தான். அப்போது அவனின் அம்மா, கனியா, மேசையின் மீது முட்டை, பால், தேன் உள்ளன, குளித்து விட்டு உனக்கு பிடித்ததை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வராங்க. கணியன் குளித்து விட்டு வந்து மேசையை பார்த்த போது இதில் எதை சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம். எதை சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்வமா பாக்குறாங்க. அப்போ வந்து அந்த தம்பி பார்க்கும்போது முட்டை வந்து சொல்லுதான்,
முட்டை வந்து பேசுற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. கனியா, நானே பெரியவன், என்னிடம் புரதம், கொழுப்பு மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் போன்ற தாது உப்புக்கள் உள்ளன. ஓகேங்களா? எனவே எண்ணெய் சாப்பிடு, உனக்கு ஆற்றல் கிடைக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து ஆச்சரியமா ஓகே அப்படியா அப்படின்னு கேட்டுக்குது. பின்னர் பாலானது, பால் வந்து உடனே பேசுதான். இல்லை இல்லை, நான் தான் பெரியவன் கனியா, என்னிடமும் புரதம், கொழுப்பு, கால்சியம் மற்றும் விட்டமின் டி உள்ளன. ஓகேங்களா? எண்ணெய் குடித்தால் எலும்பு பலமடையும். ஓஹோ, உன்னிடமும் இவ்வளவு சத்துக்கள் உள்ளனவா அப்படின்னு இந்த தம்பி வந்து அந்த பாலை பார்த்து ஆச்சரியமா பதில் சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்த பகுதியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த பேஜ்ல கடைசியாக தேன் வந்து பேசுதான். தேன் வந்து என்ன சொல்லுதான்? கனியா, நான் தான் பெரியவன், நான் இனிப்பாக இருப்பேன், என்னிடமும் புரதம், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மாங்கனீசு உள்ளன. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறேன், செரிமானம் மற்றும் பசியை தூண்டுகிறேன், ஆகவே என்னை சாப்பிடு, உனக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஓஹோ, உன்னிடமும் இவ்வளவு சத்துக்கள் உள்ளனவா அப்படின்னு இந்த தம்பி சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் இது எல்லாமே சாப்பிடுவீங்களா? பாருங்க, பால், முட்டை, தேன் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ரெகுலரா நீங்க சாப்பிடணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சக்தியோட இருப்பீங்க, நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உங்களுக்கு வந்து எந்த நோய் வந்து தாக்காது, சளி எல்லாம் பிடிக்காம இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? நீங்க என்ன பண்ணணும்? டெய்லியும் ஒரு ஸ்பூன் வந்து தேன் சாப்பிடுங்க, முட்டை டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க, பால் 1 டம்ளர் டெய்லி ஈவினிங் வந்தோடனே குடிங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்த பகுதியில, அப்படியா, உங்களிடம் இவ்வளவு சத்துக்களா, அதனால் நான் இப்போது உங்கள் மூவரையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த தம்பி என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுறாங்க. ஓகேங்களா? அவன் முதலில் முட்டையை சாப்பிட்டு விட்டு பின் தேன் கலந்த பாலை குடித்தான். தேனை வந்து பால்ல கலந்து இந்த தம்பி குடிச்சிட்டாங்க. சரிங்களா? கதை முடிஞ்சுது. இப்ப இதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. இப்ப நம்ம பார்த்த பகுதியில இருந்துதான் இந்த கேள்விகள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எலும்புகள் பலம் பெற எதை பருக வேண்டும்? நம்ம என்ன படிச்சோம்? எலும்புகள் பலம் பெற பால் பருக வேண்டும். சரிங்களா குட்டீஸ்? இங்க படிச்சும் ஒரு தடவை நீங்க ஒரு பார்த்து ஒரு தடவை நீங்க படிச்சீங்கனாலே அதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? அதை பார்த்து இங்க எழுதுனா போதும். சரிங்களா? அதே மாதிரி இங்க கருப்பு கலர் இங்க்ல வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இங்க கருப்பு கலர் இங்கே பயன்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கும்னா நீங்க பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து ப்ளூ கலரே நீங்க ஃபுல்லாவே கொடுத்துக்கிறதாலும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை இங்க வந்து நீங்க கொடுத்து. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்து 2வது கேள்வி. முட்டையில் உள்ள சத்துக்களை எழுதுக. முட்டையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன? புரதம், கால்சியம், கொழுப்பு, விட்டமின்கள். ஓகேங்களா? இது மாதிரி கரெக்டா என்ன பண்ணுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா எடுத்து எழுதிக்கோங்க உங்களோட ஒர்க் புக்ல. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, 3வது கேள்வி. ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் பசியை தூண்டவும் உதவுவது எது? தேன். இப்ப தினமும் நீங்க தேன் கரெக்டா ஒரு ஸ்பூன் காலையில சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும், உங்களோட ரத்தத்துல அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து பசி வந்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க தேன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரிங்களா குட்டீஸ்? நீங்க இதை வந்து ஜென்ரலாவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது, இது வந்து நீங்க பாடப்பகுதியிலையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாமா? பால், முட்டை மற்றும் தேன் ஆகிய 3லும் உள்ள சத்து எது? கால்சியம். ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க டிக் பண்ணியிருக்கேன். எடுத்தும் இங்க என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸ்ல எழுதணும். சரிங்களா குட்டீஸ்? கரெக்டா இதே மாதிரி டிக் பண்ணிட்டு இங்க எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சரிப்பா, நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது என் பக்கம் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன வந்து நீங்க வந்து மிஸ் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க இங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கோழி இறகுகளை வச்சு இங்க ஏதாவது செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா மிஸ் சொல்றதை இங்க செய்யுங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வளரறி மதிப்பீடு. இப்ப இதை நம்ம வந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோல நம்ம இந்த வளரறி மதிப்பீடை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.